மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, இன்றைக்கி பொதுக்குழுவில் அண்ணா விஜய் அண்ணா ரொம்ப சூப்பராக, ரொம்ப கிளாசிக்காக, ரொம்ப யதார்த்தமாக தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பொதுக்குழுவில் ரொம்ப சூப்பராகவே முன்ன வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பீச்சை நீங்கள் ஒரு தடவை பார்த்துருப்பீங்களா? அண்ணா நல்லா பேசியிருக்காரு, கிளாசிக்காக இருக்குது, என்ஜாயபிளாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, 2026 நம்ம தான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். இதை தாண்டி இந்த ஸ்பீச்சுக்குள்ளே ரொம்ப நுட்பமாக கவனித்து பார்த்தா 5 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தாவேக்காவை சேர்ந்த நீங்கள் அந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய 5 விஷயத்தை ரொம்ப நல்லா உள்வாங்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் என்னோட நோக்கம். நம்ம இந்த பிரச்சனையை அண்ணா பேசின அந்த ஆட்டிடியூட், அண்ணா பேசின அந்த வார்த்தைகளை தாண்டி அவர் சொல்ல வந்த விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம். 5 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, 2026 பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற கட்சியை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரே அரசியல் சக்தி தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லி அண்ணா தன்னுடைய பொதுக்குழுவில் ரொம்ப சூப்பராகவே தன்னுடைய பிரகடனத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன் இந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்தை விட்டு அகற்றணும் அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் அத்தனை பேருக்குமே போய் சேர்ற மாதிரி ஒரு விஷயத்தை தன்னுடைய ஸ்பீச்சோட ஆரம்பத்தில் கொடுத்துருப்பாங்க. அரசியல்னா என்னங்க? அரசியல்னா எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல். ஏன்னா அரசுக்கு நம்ம வரி கட்டுறோம், அந்த வரி அடிப்படையில் அத்தனை குடும்பத்தையும் பார்த்துக்கிறது தான் அரசியல், வேற எதுவும் அரசியல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு, ஆனால் இங்கே அப்படியே இருக்கு, ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு, இது வேற அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல, இந்த ஒரு சின்னதாக அந்த 2 வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட பேசும்போது எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், அது பேர் தான் அரசியல், அதுக்கு தான் எல்லா குடும்பமும் அரசாங்கத்துக்கு வரி கட்டுது, அந்த வரியை ஒரு குடும்பம் தலைமுறையாக சுரண்டிக்கிட்டு இருக்கு, இதற்கு பேர் அரசியலா அப்படிங்கிற கேள்வியை சாமானிய பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறது அண்ணா தன்னுடைய ஸ்பீச்சில் முதல்ல பேசின மிக முக்கியமான விஷயம். தோழர்களே, இந்த விஷயத்தை உள்வாங்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பார்க்குற சாமானியர்கள், தெரிஞ்சவங்க, போனவங்க அத்தனை பேர்ட்டையுமே அரசியல் கடத்தில் பேசினீங்கன்னா, அரசியல்னா என்ன சார், அரசியல்னா என்ன சார் விஷயம், இங்கே நடக்குது அரசியலா சார், இந்த ஒரு கேள்வியை மட்டும் விஜய் அண்ணா கேட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பொதுமக்கள்கிட்ட நம்ம கொண்டு போனாவே பொதுமக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப ரொம்ப கவனிச்சதா எனக்கு இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தன் கட்சிக்கு நடக்கக்கூடிய அடக்குமுறைகளை அண்ணா வெளிப்படுத்தியிருக்காங்க. தாவேக்காக்கு வந்து அரசியல் புரட்சியில் ஒரு தகவல் இருந்துச்சு. தாவேக்காக்கு வந்து இந்த மாதிரி அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குறாங்க இருந்துச்சு. அந்த குடைச்சல்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக வந்தோன்னே இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த விஜயண்ணா தன்னுடைய பொதுக்குழுவில் ஏன் எனக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணேன், ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திக்கிறது ஒரு தப்பா அப்படிங்கிற கேள்வி கேட்டார். நான் நடிகராக மக்களை சந்திக்கல, கட்சியின் தலைவராக மக்களை சந்திக்கிறேன், கட்சியின் தலைவராக மக்களை சந்திக்கிற எனக்கு இவ்வளவு இடையூறுகள், பரந்தூர் போனால் இடையூறு, மாநாடு நடத்தினா இடையூறு, கட்சியோட முதல் பொதுக்குழு கூட்டம் முதற்கொண்டு இடையூறுகளை கொடுக்குறீங்க, 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சென்னைக்குள்ளே எங்கேயுமே வச்சுக்க முடியாத அளவு வெளியே எங்கே மாமல்லபுரத்தில் போய் நாங்கள் வச்சோம், அந்த அளவு எங்களுக்கு இடையூறு கொடுக்குறீங்க, ஏன் இந்த இடையூறு அப்படிங்கிற கேள்வியை மிக தீவிரமாக கேட்டிருக்காங்க. நம்ம அண்ணாவே கட்சிக்கு அவ்வளவு இடையூறு இருக்குது அப்படிங்கிறது பொது மேடையில் பொது விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நான் 2வது கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது விஷயம், அண்ணா பார்த்தீங்கன்னா அடுத்ததாக 2 விஷயத்தை சொல்ல போகிறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா விமர்சனம், ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன தீர்வு அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறாங்க. அதற்கு முன்னாடி ஜனநாயகமாக தன் கட்சி மேலே இருக்கக்கூடிய விமர்சனத்தை தொடை தேர்ந்துட்டு தன்னுடைய விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ டிவிகே மேலே என்ன விமர்சனத்தை முன் வச்சாங்க, இவங்க பேரை சொல்ல மாட்டாங்க, திமுக சொல்ல மாட்டாங்க, ஒரு பக்கம் பிஜேபின்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அரசியல் பண்ணுவாங்களாம், யாருங்க இவங்க தொடனங்கி பசங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேலே முன்னாடி வைக்கிறாங்க. இத்தனை கோடியை விட்டுட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தருக்கு இல்லாத துணிச்சலாம் அந்த பேர் சொல்லாத போது வந்துடும். ஸோ பேர் சொல்லனா பயந்தாங்கோலியா, இவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற இந்த தலைவரை பார்த்து பயந்தாங்கோலி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நம்ம கேட்கவே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாவே இதற்கு நெத்தியடி பதில் கொடுத்துருக்காரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை, இப்போ பேரை சொல்லணும் அவ்வளோதானே, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முடிஞ்சு வச்சா, அடுத்து யார், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி, 2 பேரையும் சொல்லியாச்சா, இது போதுமா, நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் பேர் சொல்கிறேன் என் மேலே ஒரு விமர்சனம் வச்ச, என்னுடைய அறிக்கைகள், என்னுடைய ஸ்பீச் அத்தனையிலுமே நான் மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் சொல்கிறேன். மத்தியில் யார் ஆளுறா, காங்கிரஸ் ஆளுது, பிஜேபி தானே ஆளுது, மாநிலத்தில் ஆளும் அரசாங்கம் சொல்கிறேன், மாநிலத்தில் யார் ஆளுறா, திமுக தானே ஆளுது. ஸோ இது என்ன பேர் சொல்கிறதுக்கு என்ன, நான் மத்தியில் ஆளக்கூடிய விமர்சனம் பண்ணால் அது காங்கிரஸ்
அரசை நோக்கி வைக்கிற விமர்சனமா, இது கூட உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி இப்போ பேர் சொல்லணும்னு ஒரு விமர்சனம் வச்சா சொல்லிட்டேன். ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு இந்த 2 அரசாங்கங்கள் பதில் சொல்லுதா அப்படின்னு சொல்லி அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாரு. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். நான் சும்மா வாயா வார்த்தையா விஜய் என்ன சொல்கிறாருங்கிறதுக்காண்டி சொல்லலை. ஜூனியர் விகடனில் ஒரு நல்ல ஆர்டிக்கல் வந்திருக்கு, வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் படிங்க. இந்த ஆர்டிக்கலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஆணித்தனமாக அம்பலப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் இந்த தமிழகத்தில் பெண்கள் மட்டும்தான் அவங்களுடைய பாதுகாப்புக்கு போராடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஆரம்பித்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் ஆரம்பித்து அத்தனை நிலைகளிலுமே தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அரசை நிர்வகிக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, மின்கட்டண உயர்வுன்னு சொல்லி பொதுமக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, பரந்தூரில் விமான நிலையம் வேணான்னு சொல்லி விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறோம், அதற்கு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ தமிழகம் முழுக்க இந்த ஆட்சியாளர்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு நல்லா இருந்தால் சார் தொழில் நிறையா தமிழ்நாட்டுக்கு வரும், தொழில் நிறையா தமிழ்நாட்டுக்கு வந்தால் சார் தமிழக மக்கள் கையில் பணம் புழங்கும், ஒரு இடத்துல பாதுகாப்பே இல்லைனா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் அல்லது அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாடு நோக்கி எப்படி வரும்? தமிழ்நாடுக்கு முதலீடு வந்தால் தானே தமிழ்நாட்டில் வேலையை படிச்சுட்டு வேலை இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேருமே வேலைக்கு போவாங்க. இதன் மூலமாக ஒரு பொருளாதாரம் வளரும். ஸோ இங்கே சட்ட ஒழுங்கை சரியாக பேணி காத்தா மட்டும்தானே அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். சும்மா சட்ட ஒழுங்குன்னு சொல்லி விஜய் நான் சொல்லிட்டு போகிறாரு மட்டும் நினைக்காதீங்க. சட்ட ஒழுங்கு விஷயத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. ஸோ சட்ட ஒழுங்கு விஷயத்தில் அந்த அரசாங்கம் சமரசம் பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப ஆழமாக அண்ணா முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க, அத்தனை வழித்தடத்துலையுமே இங்கே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் நிம்மதியாக இல்லை, தயவு செய்து விழிப்படைங்க, வேறு சில வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி அரசாங்கத்தை நோக்கி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், ஒரே வார்த்தை, நீ நினைக்கிற மாநிலம் இது கிடையாது, இது வித்தியாசமான மாநிலம், இது பார்த்தீங்கன்னா சமூக நீதி நோக்கி நிற்கும், இது மத நல்லிணக்கத்தை நோக்கியும் பேசும், இது சகோதரத்துவம் பேசும், இது அத்தனைக்குமே நேரெதிரானவங்க நீங்கள், உங்களுடைய அஜெண்டா இங்கே வேலை ஆகாது. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் இங்கே ஆட்சிக்கு வருவீங்கிறத நான் நம்பலை. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பட்டியலிட்டுட்டேன். நீங்கள் ஆட்சிக்கு வரமாட்டீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட மட்டும் இப்படி பாரபட்சம் காமிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டு தேவையில்லாத விஷயத்தை அண்ணா சொல்கிற அந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தொகுதி வரையறையாக இருக்கட்டும், ஒரு நாடு ஒரு தேர்தலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு தேவைப்படாத விஷயத்தை ஏன் திணிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்னபடி நம்ம 2026 இந்த திமுக மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். திமுக அப்படிங்கிற அந்த ஆட்சியை அகற்றிட்டு டிவிக்கு ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா தன்னுடைய ஸ்பீச் கடைசியில் சில விஷயத்தை சொல்கிறாரு. நான் 5 கொள்கை தலைவர் வச்சுருக்கேன், இந்த கொள்கை தலைவர் வழி தான் என்னுடைய கவர்மெண்ட்டை அமைப்பேன், இந்த கொள்கையை தாண்டி நான் சமரசம் பண்ணிக்க மாட்டேன், கொண்ட கொள்கையில் மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆட்சியில் 100% பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், சட்ட ஒழுங்கு கண்ணும் கருத்துமா பாதுகாக்கப்படும். நாங்கள் என்னைக்குமே இந்த போராட்டங்கள் அத்தனையுமே நம்ம பார்த்தோம்ல, இது அத்தனை போராட்டங்களுமே பாருங்க முழுக்க முழுக்க உழைக்கக்கூடிய மக்கள் போராடக்கூடிய போராட்டமாக இருக்கும். விவசாயிகள் உழைக்கக்கூடிய மக்கள், சாம்சங் தொழிலாளர்கள் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் பண்ணுற போராட்டமாக இருக்கும். ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்கிறதுங்கிறது உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராட்டமாக இருக்கும். இந்த மாதிரி படம் படைத்த படம் முதலாளிகள் இங்கே எதுவுமே போராட்டம் பண்ணுற உழைக்கும் வர்க்கம் தான் போராட்டம் பண்ணுறாங்க. என்னுடைய அரசாங்கம் முழுக்க முழுக்க உழைக்கும் மக்கள் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணா டிக்ளேர் பண்ணுறாங்க தன்னுடைய பேச்சில். அது மட்டும் இல்லாமல் நான் விவசாயத்துக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் அமல்படுத்த மாட்டேன், அது டங்ஷன் இருந்தாலும் சரி, இந்த பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு ஒருபோதும் தாவேக்கா எதிராக நிற்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலாளர் வர்க்கத்துக்கு தாவேக்கா முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணா என்ன சொல்கிறாரு, திமுக அரசு ஏன் வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. தன்னுடைய கட்சிக்கு எதிராக வைக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அடக்குமுறையை கண்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சி மேலே இருக்கக்கூடிய தன் மேலே இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பதிலுக்கு விமர்சனம் வைப்பார்ல, அந்த பதில் யாராலுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. கடைசியாக தன்னுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தன்னுடைய பேச்சை முடிக்கிறாங்க. இவ்வளவு அழகா இவ்வளவு தெளிவாக திட்டமிட்டு தன்னுடைய பொதுக்குழு பேச்சை அண்ணா பேசி முடிச்சிருக்காங்க. புதிய நம்பிக்கையும் புதிய உற்சாகமும் ஒவ்வொரு தாவேக்கா தொண்டனுக்கும் இதன் மூலமாக கிடைச்சிருக்கு. ரொம்ப வீரியமாக நம்மளுடைய பணியை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக உத்வேகத்தோடு கொண்டு போவோம். 2026 நமக்கு தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்லிட்டு இந்த ஸ்பீச்சை நான் என் பண்ணிக்கிறேன். விஜய் அண்ணா ரொம்ப கிளாசிக்காக ரொம்ப பிளான் பண்ணி தன்னுடைய உரையை முடிச்சிருக்காங்க. அவர் பேச்சில் நம்ம உள்வாங்க வேண்டிய விஷயத்தை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்திருப்பேன். இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.